இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகளுடைய பழைய கிளாத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, கிழிஞ்சிருச்சு. இது வந்து யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. ஸோ தூக்கி தான் போடணும். அப்படி தூக்கி போடாம நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளா மாத்திக்கலாங்க. பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைகளுடைய இன்னர் எடுத்திருக்கேன். அந்த இன்னர்ல கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி தச்சு விட்டுக்கலாங்க. தச்சு விட்டுட்டு அந்த பனியன் கிளாத் இருக்குங்க, அந்த பனியன் கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்ல வர மாதிரி அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் வந்து 2 கிளாத்தும் பிரிஞ்சு வராத மாதிரி தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. நான் வந்து 3 சைடில் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஒரு சைடில் நம்ம தையல் போட வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தச்சு முடிச்ச பிறகு இதே மாதிரி நம்ம இன்னொரு இன்னர் எடுத்துக்கோங்களா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பகுதி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்டில் தச்சோமோ இந்த கிளாத்தையும் அதே மாதிரி நம்ம அந்த டிஷர்ட்டோட சேர்த்து நம்ம அழகாக தச்சு விடலாம். அந்த கைப்பகுதிக்கு கீழே வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எம்டி போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் தையல் தான் நான் போடுறேன். இந்த மாதிரி தச்சு முடிச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டோர்மேட் வந்து கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய டோர்மேட்டுக்கு பதிலாக இந்த கிளாத்தை வந்து அழகாக டோர்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 3 கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு கிளாத் கூட ஒன்று கிட்ட இருந்து ஒன்று பிரிஞ்சு வராது. ஸோ 3 கிளாத்தும் ஒரே டைமில் அழகாக நமக்கு டோர்மேட் மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.